Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றைய தினத்தில் திமுகவினர் இவன்தான் அந்த சார் என்ற பதாகைகளுடன் சட்டமன்றத்திற்கு வந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாநகர் சிறுமி வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி புகைப்படத்துடன் அவர்கள் இந்த பதாகைகளை ஏந்தி வந்திருப்பதாக கள்ளத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற பேட்சை அணிந்து வந்த நிலையில் தற்பொழுது திமுகவினர் இவன்தான் அந்த சார் என்ற பதாகைகளோடு சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. திமுகவினர் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதை எப்படி பார்க்கலாம்? இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அடுத்து யார் அந்த சார் என்பதை குறிப்பிட்டு அதிமுகவினர் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது முதலேயே கருப்பு சட்டை அணிந்தும் யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து வந்தும் அவர்கள் இங்கு பேரவையில் அமளியிலும் கூட ஈடுபட்ட ஒரு நிலையில இன்றைய தினம் கூட அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை சட்டை, அதாவது கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில இன்றைய தினம் அனைவரும் வெள்ளை சட்டை அணிந்திருந்தாலும் கூட யார் அந்த சார் என்ற அந்த கேள்வியை அடங்கிய அந்த பேட்சை அணிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல அதிமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் சுதாகர் என்பவன் கைது செய்யப்பட்டு இருந்த ஒரு சூழலானது இருந்தது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் கூட அதிமுகவிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா முன்னாள் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரினுடைய புகைப்படம் அடங்கிய அந்த போஸ்டரில் இவன் தான் அந்த சார் என்பதை குறிப்பிட்டு திமுக எம்எல்ஏக்கள் தலைமை செயலக அந்த வாயிலில் நின்று அந்த முழக்கங்களை எழுப்பிய ஒரு சம்பவத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா திமுக எம்எல்ஏக்கள் இவன் தான் அந்த சார் என்ற அந்த போஸ்டர்களை கையில் ஏந்தி முழக்கம் விட்டு வருகிறார்கள். ஒருபுறம் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்று தினந்தோறும் அந்த கேள்வியை எழுப்பி வரக்கூடிய ஒரு நிலையில சமூக வலைதளங்களிலும் இது தீவிரமாக பரவி வந்தது. அந்த வகையில இந்த சிறுமி அண்ணா நகர் சிறுமி கொடுமை விவகாரத்துல முன்னாள் அதிமுகவை சேர்ந்த அந்த வட்ட செயலாளர் என்பவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த ஒரு நிலையில இவன் தான் அந்த சார் என்று குறிப்பிட்டு திமுகவினரும் கூட தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல தீவிரமாக அந்த பதிவுகளை இட்டு வந்தார்கள். இதற்கிடையே இன்றைய தினம் தலைமை செயலகத்தினுடைய அந்த வாயிலில் நின்று திமுக எம்எல்ஏக்கள் இவன் தான் அந்த சார் என்று குறிப்பிட்டு அந்த பதாதைகளை ஏந்தி முழக்கங்களை இட்டனர். தற்போது விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.